பேக்கிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் கேரளா கிளம்புறோம். டிக்கெட் ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. 96% வந்து கன்ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதனால் ரெடியாக வரும். நைட்டு 11 o'clock ட்ரெயின். ஆல்ரெடி அது ஒரு 1 hour லேட்டாக வர வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு. நான் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பட் அவங்க வந்து எதெல்லாம் எடுப்பாங்கன்னு தெரியல. பாப்பாவோட இன்னர்ஸு, இது ஃப்ராக்கு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கர்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஹாய், நாங்கள் சென்னை டு கேரளா. எனக்கு டிக்கெட்டை வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது 40. அதனால் பேக்கிங்கெலாம் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டேன். இது வந்து ஹஸ்பண்டோடது, இது எங்கள் 3 பேரோடது. நான், பையன், பொண்ணு 3 பேரோடது. என்னோடய பர்ஸு ரொம்ப முக்கியமான ஐட்டம். இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாப்பாவோடைய டைப்பர், ஸோ இதுவும் எடுத்தாச்சு. பேக்கிங்கெல்லாம் ஒரு வழியாக முடிச்சிட்டோம் நாங்கள். ஆனால் இப்போது டைம் இருக்குது. 3 hourக்கு முன்னாடி தான் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் சார்ட் வருமா. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே எடுத்துகிட்டு பட்டுன்னு போயிடணும். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வேகமாக ரெடி ஆகிட்டே இருக்கோம். இது வந்து என்னோடய பேகு, அடிஷ்னல் பேகு. இதில் வந்துட்டு தலை வச்சு படுக்கிறதுக்காக மெயினாக எடுக்கிறது, உள்ள டைப்பர் அந்த மாதிரி விஷயம் வச்சுருக்கேன். இதான் எங்கள் 2 பேரோட லக்கேஜ். இதை தூக்கிட்டு பசங்களை தூக்கிட்டு போகணும். எப்படின்னு தான் தெரியல. 11 o'clock ட்ரெயின், 9:30க்கு இறங்குவோம். பேக்கிங் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. பேக்கரி ஐட்டம்ஸு அதெல்லாம் வாங்கியாச்சு. கொஞ்சம் மிக்சரு, பிஸ்கெட்டு, கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம். மணி 9 ஆச்சு. 11 மணிக்கு இப்போ தான் புக் பண்ணுறாங்க. கிளம்பணும். லக்கேஜ் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைக்கிறேன். வெயிட் பட்டு வெயிட்ராம்மா. பையன் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போதான் ஏறி உட்காந்தீங்க. சென்ட்ரல் வந்துருச்சாருங்க. இதே சென்ட்ரல் ட்ராப்பு ஒரு கஸ்டமர் 1.5 மணி நேரம் இப்போதான் முடிச்சுட்டு வரேன் நான். இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கு. ஒரு வழியாக டிராஃபிக் அவ்வளோவா இல்லைன்றதுனால அந்த அண்ணா கொஞ்சம் ஸ்பீடாகவே வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. 10:45 சென்ட்ரல் வந்துட்டோம் நாங்கள். ஒரு கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஏறி உட்காந்துட்டு டக்குன்னு மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. டைம் கரெக்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சென்னையிலே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு வேளை நைட்டில் நான் வெளியில் வராததுனால எனக்கு தான் என்னவோ அப்படி தெரியுதோ என்னவோ. இங்கே பாருங்கள், நைட் சென்னையா இது என்னவோ தெரியல. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கூட என்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லலை. சாட்டர்டே ஆனாவே இப்படி தான் இருக்குமா. எல்லோரும் க்யூவில் நின்று ஒரு கப் காஃபி வாங்கி ரோட்டில் நின்று பேசிட்டு போவாங்களாம். சாட்டர்டே சண்டேலாம் இந்த மாதிரி தான் இருக்குமா. க்யூ பாருங்களா. அதான் இங்கே நல்ல டிராஃபிக்காக இருந்துச்சு. பாருங்கள், இந்த இடம்லாம் டிராஃபிக் ஆகுது. தெரியுதுங்களா, செம்ம டிராஃபிக் இங்கெல்லாம். இதுதான் நைட் லைஃபா? ஆமா, வைப் பண்றாங்க. ஓ, வந்துட்டுங்க நம்ம பன் பட்டர் ஜாம். இதெல்லாம் உங்களுக்கு இவர் சொல்லவே இல்லைல்ல? எனக்கு தெரியவே தெரியாது. இதான் நான் முதல் தடவை பார்க்குறேனே. வர நிறைய இருக்கு, விடாதீங்க. நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. விடிய நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம ஏரியாவில்னாக்கா சோழிங்கநல்லூர்ல இருக்கு. சோழிங்கநல்லூர் தாண்டி அங்க ஈஸியாக டச் ஆகும்ல சிக்னல். அந்த சிக்னல் அங்க வந்து பிலால் இருக்கு. கைவெளி அடிதான் இருக்குது நெட்ல. கைவெளியில் என்ன? அது ஒன்று அப்படிதான். ஜூஸ் சென்டரும், ஆமாம், காஃபி பிரியாணி சென்டர் സെന്ററിൽ വന്നതാ മുത്ത. നമുക്ക് ഇറങ്ങി നടക്കണ്ടേ മുത്ത?
ஒரு வழியாக சென்ட்ரல் வந்துட்டோம். தெரியுதுங்களா சென்ட்ரல்? ஆனால் இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைமு நைட் டைம் வர்றது. இது ட்ராவலும் இதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்துச்சு நைட்டில் வரதுனால. என் ஹஸ்பண்டும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நிறைய விஷயங்கள் இப்போ தான் நான் பார்த்து இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கவும் செஞ்சுட்டேன். எவ்வளோ மக்காவாக இருக்கேன் நான் அப்படின்னு எனக்கே நானே கொஸ்டின் பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியாக சென்ட்ரல் வந்துட்டோம். இந்த அண்ணா பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காராம். அதனால் நல்லா சோஷியலாக பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வந்தாச்சு. இனி ட்ரெயின் பிடிச்சி ஏற வேண்டியது தான். பசங்களை தூக்கிட்டு லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான். அவ்வளோதான், ஒரு வழியாக சென்ட்ரல் வந்து சேர்ந்துட்டோம். ஈரோடு காலையில் கேரளா.